இந்த புள்ளிய பாத்துனே கிளானே சோத்துக்கு மயிறு கொடுக்குறாங்க. சந்தோஷத்தை இதை பெத்தாங்களா செஞ்சாங்களா? அதை போய் அவங்க அம்மா கிட்ட கேட்டு நான் சொல்றேன். ராயா ஆண்டெல்லாம் கூட்டு போயிருவான். நாட்டியம் பிரமாதமா இருக்கணும். ஆரம்பிக்கணுமா? அழகுக்கு தக்கவாறு ஆடல் இருக்கணும். ஓடு. நல்லா சோற போட்டு அது குழம்பு ஊத்தாத மாதிரி எனக்கு சப்புனே தெரியுது. எனக்கு என்ன குறையுது? நாட்டியம் மட்டும் இருக்குது. ஆடலுடன் பாடல் தான் நல்லா இருக்கும். சரி சரி சூப்பரா இருக்கு. அந்த புள்ளக்கு நான் பேசி போல மகாராஜா நல்லா தொடக்கூடாது. மகாராஜா சொல்றாரு தொட்டார் தானே கை எடுத்துக்கினாரா வச்சுனாரா? தொட்டுட்டாரு. அப்படின்னா எனக்கு தொட்ட 10,000 ரூபாய் ஃபைன். ஊறிக்கிடுவியா? 10,000 ரூபாய் ஃபைனு. எதுக்கு தொட்ட கேளு. இறுதி பயனாரா அப்படி இப்படி கொஞ்சம் அப்பதான் காசு சேர்த்து பெரியாடா. ஆனா தொடக்கூடாது. காசு போனா போயிட்டு போட்டோம். காசு அப்படி விட்டுட்டு தான் இப்படி கிடக்குறோம். அப்படியே தப்பா அவங்களுக்கு தனியா ஏற்பாடு பண்ணு. அப்படி உன்னுடைய சந்தோஷம் எனக்கு மனது திருப்திக்கு ஆடலுடன் ஆடலுடன் பாடல் கிளப்புங்க. நீ கிளப்பலையா? நானே வா.
இப்ப கூட்டு போனோமா புள்ள மெய் மறந்து வந்துட்டாடி சந்தோஷத்துல சந்தோஷம் இங்க பாரு இந்த ஆடல் வந்து இந்த பம்பைக்கு மயங்காத ஆளு கிடையாது. அது நான் மயங்கிட்டோம். மயங்கினா உட்காந்து மட்டும்தான் பார்க்கணும். அப்படி எதுனா டிஸ்க் மிஸ் காய்ச்சின்னு வச்சுக்கா. நீ வேணா அந்த பிள்ளைக்கு நான் என்ன பண்ண நானு பண்றதில்ல கூட கிளம்பிட்டு நீ நிப்ப. டேய் அடன் ஏன்க்குறா அந்த புள்ள தான் உனக்கிட்ட ஆடுறதுக்கு ஒண்ணுக்குது. நீ சம்பளம் மட்டும் தான் கொடுக்கணும். சரி சரி இது மட்டுமல்ல முதலாளின்றது நான் மறந்துட்டேன். மகாராஜா இப்ப ஆடலுடன் பாடல மட்டும்தான் பார்த்தேன். இன்னும் கரகாட்டம் பல பல குச்சிப்புடி எல்லாமே காட்புடி அதற்காக வந்திருக்கிறது. நீங்க சற்று அமர்ந்து பாருங்கள். எல்லா புடியும் வச்சுக்கிறியா மகாராஜா காட்டு எல்லாமே வச்சிருக்கீங்க அமைதியா பெண்மணியே உன் திறமையை காட்டு. அப்பா அவரு புள்ளை கட்டி பிடிச்சிருப்பாரு. அவரு குளிச்சிருக்கிறது இடிச்சு போடுவாங்க போய் போக சுத்தம். என்னடா இங்க வந்து ஆர்கெஸ்ட்ரால தேர்தல இருந்து விட்டுட்டு இங்க வந்தா என்ன சொன்ன புரோகர்னு சொல்றியா? இல்லடா செல்லமா உன மாமான் தானே கூப்பிடுறேன். யாஜென்ட் மாமான்றா? ஏய் இது நான் இது டான்ஸ் பிடிச்சி கொடுக்குறேன் ஏஜென்ட் மாமா. நீ மாமாவா? ஏய் யாரா உட்கார்றா மாமா வேலை பார்க்கறவங்க. அவரு மாமா. அதனால அவருக்கு அவரு மாமா உனக்கு நான் மாமா. அப்படி அவருக்கு எப்படி மாமா உனக்கு நான் மாமா. உன்னுடைய திறமையெல்லாம் காட்டு. சம்பளத்தை வாங்கி போயிடலாம் சீக்கிரமா.